தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 12/4/2025 ஆகிறது. எல்லாருமே இந்த ரேடார் படத்தை பாருங்கள். நான் வந்து இணைச்சிருப்பேன். இது வந்து டெல்டா மாவட்டங்களை மழை பெய்யும் போது நேற்று எடுக்கப்பட்டது. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா டெல்டாவில், நேற்று மாலை முதல் டெல்டாவில் மழை தான். விட்டு ஏகப்பட்ட இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நெய்வேலி, மயிலாடுதுறை, கும்பகோணம், நாகப்பட்டினம், தெற்கு டெல்டாவில் கூட மழைங்க. தெற்கு டெல்டா அது பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, வேதாரண்யம், கோடியக்கரை முனையில் கூட கனமழை காணப்பட்டது. ஸோ இந்த மழைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்னதான், டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்றால் டெல்டானு கூட மழை வரலாங்க. இதனால் டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அறிக்கை கொடுத்துட்டோம். நேற்று அறிவித்தபடியே டெல்டா நோக்கி மழை வந்துருச்சு. அதாவது மேற்கு மாவட்டங்களாக மழை வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் மேற்கு மாவட்டங்கள் நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று, அதாவது பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்றோடைய வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் மேலே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு வெப்ப காற்று நேற்று வந்து இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, குறிப்பாக இந்த ஈரோடு, சேலத்தில் உருவான மழை தான் அப்படியே இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் தான் முதல்ல மழை தொடங்கியது. அந்த மழை மேகம் தான் அந்த வடமேற்கு வெப்ப காற்று படிப்படியாக அது அப்படியே தெற்கு திசை நோக்கி, அதாவது டெல்டா நோக்கி கடத்தப்பட்டு இறுதியாக டெல்டா மாவட்டம் வந்தவுடன் அந்த குறிப்பாக அந்த மலைமேகம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் தொட்டவுடன் அது வந்து மிகப்பெரிய மலைமேகமாக உருவாகி, அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அது வந்து கொண்டிருக்கு. அந்த வடமேற்கு வெப்ப காற்று அந்த மலைமேகத்தை கடத்தி கொண்டு வந்து அப்படியே டெல்டா நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டெல்டா நோக்கி வரும்போது இந்த எதிர் திசை காற்று, அதாவது இந்த கடல் காற்று, இந்திய பெருங்கல் நீராவி காற்று என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த மலைமேகத்தை மென்மேலும் தீவிரப்படுத்தியது. அந்த வடமேற்கு வெப்ப காற்று வர 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 அந்த மலைமேகத்தை நம்ம சொன்னதான், வடமேற்கு வெப்ப காற்று வருது, ஈரப்பதம் இந்த காற்று அதை வந்து குளிர்வித்து மிகப்பெரிய மேகமாக மாற்றம் சொன்னால் நேற்று அறிவித்தபடியே நடந்திருக்கு. நம்ம கணிப்பு சரியானதான். ஆனால் இடம் மாறி மழை வந்து பெய்திருக்கிறது. நம்ம சொன்னதான், டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க, மழை வந்துட்டுருக்குன்னு சொன்னால் அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு. சரி, இன்றைக்கி மழை பெய்யுமா சார் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிச்சயமாக மழை உண்டுங்க. இன்றைக்கும் அதே போல் தான் வடமேற்கு வெப்ப காற்று வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால் வட மாவட்டங்களில் மழை பரவலாக பெய்யணும்னா ஒன்று வட உள் மாவட்டங்களில் மழை உருவாகணும். வட உள் மாவட்டங்களில் இப்போ மழை கூட திருவண்ணாமலை கடந்து டெல்டா நோக்கி தான் வருது. ஒன்று தெற்கு ஆந்திராவில் உருவாகணும், குறிப்பாக கடப்பா, திருப்பதி, இல்லைன்னா நெல்லூரில் மழை உருவாகணும். அங்கே மழை மேகம் உருவானால் தான் அது அப்படியே தெற்கு நோக்கி வந்து வட மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும். இனிமேல் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அந்த மழை மேகம் எங்கே உருவாகுதுன்னு முதல்ல பார்க்கணும். நெல்லூர், கடப்பா, இல்லை அப்படின்னா வட மாவட்டங்களுடைய வடக்கு புறம் மழை உருவாகணும். அப்படின்னா தான் வட மாவட்டங்கள் சென்னை நோக்கி மழை வரும். அதாவது நேற்றைய முன்தினம் கூட நெல்லூரில் மழை உருவாகி அது அப்படியே பழவேற்காடு, பொன்னேரி, சென்னை நோக்கி வந்து மழை கொடுத்தது. அதே போல் இன்றைக்கே மழை கொடுக்கணும்னா திருப்பதி, சித்தூர், வட மாவட்டங்களில் வடக்கு புறம் தான் மழை உருவாகணும். அப்படின்னா மட்டும்தான் வட மாவட்டங்களில் கடலோரத்தில் மழை வரும். எனவே இன்றைக்கி வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக கடப்பா, திருப்பதியில் மழை உருவாகும். நிச்சயமாக இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உறுதி. ஆனால் வட கடலோரம் பழவேற்காடு, பொன்னேரி இங்கேயெல்லாம் ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. எனவே பார்க்கலாங்க, மழை வந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கு மழை தொடங்குவது உறுதி. அதாவது ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், சித்தூர், பழவேற்காடோட மேற்கு புறம், பழவேற்காடு, பொன்னேரியோட வடக்கு இல்லைனா மேற்கு புறம் மழை கண்டிப்பாக உறுதி. திருவள்ளூர், காஞ்சிபுரம் கண்டிப்பாக மழை உறுதி. ஆனால் சென்னை நோக்கி கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. எனவே பார்க்கலாங்க. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களுக்கு, வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மழை உண்டு. வட மாவட்டங்களுக்கு தற்போது மழை வந்து பற்றாக்குறை இருந்தாலும் நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களுக்கு அதிகமாக மழை கொடுக்கும், கவலை வேண்டாம். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் டெல்டா, வட உள் மாவட்டம், தென் மாவட்டம், தென் உள் மாவட்டம், மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்பக்காற்றால் இன்றைக்கும் மிக சிறப்பான மழை வந்து பதிவாகும். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர் நேற்று வந்து காற்று பகுதியில் மழை வந்து எதிர்பார்த்தோம். காற்றோட வேகம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதனால் மலை மேகம் காற்று பகுதியில் கூட மழை உருவாகலாம். திருப்பூர், கரூர், காங்கேயம், இந்த சேலம் மாவட்டம் தெற்குப்புறம், ராசிபுரம், நாமக்கல், கரூர், தென் மாவட்ட உள்பகுதி கண்டிப்பாக மழை நீங்கள் தென் மாவட்டங்களில் மழை எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை வரும். மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, கொடைக்கானல், பொள்ளாச்சி, ராஜபாளையம், கடையநல்லூர்,
கோவில்பட்டி மற்றும் தென் மாவட்டம் கடலோர கூட மழை வரலாம். தென் மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் உள்ளே கண்டிப்பாக அதிகமான மழை இருக்கும். இன்றைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மற்றும் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை வரும். நிச்சயமாக மழை இருக்குங்க. அதே போல் அந்த கோயம்புத்தூர் பாலக்காடு மழை எதிர்பார்த்தது இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும். நேற்று எதிர்பார்த்தது ஒன்று தான். ஆனால் மழை டெல்டாவிற்கு மழை கொடுத்தது. நிச்சயமாக இன்றைக்கு மழை எதிர்பாருங்க. மழை பெய்யும் போது தயவு செய்து வீட்டுக்குள்ளே இருங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் சூறாவளி காற்று அதிகமாக இருக்கலாம். எனவே எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அதிகமாக ஒரு 70 கிலோமீட்டர் மேலே வீசலாம். இடி மின்னலும் திடீரென்று பதிவாகலாம். எனவே கவனமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்று வீசும்போது நிறைய பேர் ஆபத்தை உணராமல் மாடிக்கு போகிறீங்க. அதாவது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு துணி எடுக்க மாடிக்கு போகிறீங்க. மழை வர மாதிரி இருக்குது, சூறாவளி காற்று அடிக்குது, நான் துணியை எடுக்க போகிறேன் அப்படின்னு போகிறீங்க. தயவு செய்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா சூறாவளி காற்று அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் அப்படியே லேசாக அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஒரு நொடியில் அது ஒரு புயல் காற்றாக மாறிவிடும். எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மழை பெய்யும் போது வீட்டுக்கு அந்த மரத்தின் அடியே நிற்காதீங்க. மழை பெய்யும் போது வீட்டுக்கு மாடியில் போய் வீடியோ எடுப்பது, மரத்தின் அடி நின்று வீடியோ எடுப்பது, அது மட்டும் இல்லாமல் துணியை காயப்பட்ட துணிகளை போய் எடுக்க செல்வது, ஆபத்தை உணராமல் தயவுசெய்து மழை பெய்யும் போது போகாதீங்க. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க, அதுவே போதும். நிச்சயமாக இன்றைக்கும் நாளைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் பரவலாக மிக நீண்ட பரவலாக தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டம் மற்றும் ஈரோடு, சேலம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக இன்றைக்கி மழை வரும். கவலை வேண்டாம். நிச்சயமாக வரும் நாட்களில் ஒரு மாற்றம் இருக்குது. வரும் நாட்களில் அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த மழை தீவிரம் இன்றைக்கு நாளைக்கு அதிகமாக காணப்படும். நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவிரம் கொஞ்சம் லோ ஆயிரும். ஏன்னா அரபிக்கடல் காற்று வரும். அரபிக்கடல் காற்று மட்டுமே வரும் நாட்களில் மழை கொடுக்கலாம். ஆனால் இந்திய பெருங்கடல் காற்று இன்றைக்கும் நாளைக்கும் சற்று அதிகமாக நுழையும். நாளை மறுநாள் முதல் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இந்திய பெருங்கடல் காற்று திசை திரும்பும்னா லோ சிஸ்டம், குறிப்பாக தெற்கு அந்தமான் அப்படி இல்லைன்னா சுமத்ரா தீவு வரைக்கும் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகும். அந்த சுழற்சி அது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு புறம், அதாவது இந்திய பெருங்கடல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு புறம் அது ஒரு லோ சிஸ்டமாக அமைந்துவிடும். அந்த லோ சிஸ்டம் அமையும் போது இந்த இந்திய பெருங்கடல் காற்று அதை ஈர்க்கப்படும். இதனால் நம்ம தமிழகம் நோக்கி இன்றும் நாளை இந்திய பெருங்கடல் காற்று வரும். நாளை மறுநாள் முதல் இந்திய பெருங்காற்று திசை திரும்ப இருக்கிறது. இதனால் நம்ம தமிழகத்திற்கு நாளை மறுநாள் முதல் கொஞ்சம் மழை கொஞ்சம் தீவிரம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் மழை இருக்கும். கொஞ்சம் லோ சிஸ்டமாக பரவலாக இன்றைக்கி நாளைக்கு பரவலாக பெய்யும். நாளை மறுநாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்து காணப்படும். அது பார்க்கலாம். அடுத்த அறிக்கை கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்திற்கு இன்றைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் நம்ம தமிழகத்திற்கு கனமழை பல்வேறு மாவட்டங்களை ஏகப்பட்ட இடங்களை வெளுத்து வாங்கும். பல்வேறு இடங்களிலும் ஏகப்பட்ட ஊர்லையும் கனமழை வெளுத்து வாங்கும். ஏகப்பட்ட தாலுக்கா, ஊர், கிராமப்புறங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்குங்க. நிச்சயமாக இன்றைக்கு எல்லாருமே கவனமாக இருங்க. தற்பொழுது மதியம் தொட்டு விட்டது, மதிய நேரம் தற்பொழுது ஆகிவிட்டதுங்க. எல்லா மாவட்டங்களிலும் தற்பொழுது கடுமையான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. வடமேற்கு வெப்பக்காற்றும் தற்பொழுது தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வட மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர், சித்தூர், காஞ்சிபுரம், திருத்தணியில் கிட்டத்தட்ட தற்பொழுது 40 டிகிரிக்கு மேலே அதிகமான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அதே போல் சென்னையில் கூட அதிகமான வெயில் தற்பொழுது காணப்படுகிறது. சென்னை, மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் தற்பொழுது அதிகமான வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மிக கடுமையான வெப்பம் தற்பொழுது உயர்ந்து வருகிறது. ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர் நேற்று மழை பெய்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி அதிகமான ஒரு வெயில் தான். தென் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது அதிகமான ஹீட்டு, அதிகமான வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை தொடங்குவது உறுதி. நிச்சயமாக தெற்கு ஆந்திராவில் மழை உருவாகும். தெற்கு ஆந்திராவில் மழை மேக உருவானால் அது கண்டிப்பாக வட மாவட்டம் நோக்கி கண்டிப்பாக திசை திரும்பும். அது மட்டும் இல்லாமல் முதல் மழை சித்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி அப்படின்லாம் ஈரோடில் மழை தொடங்கும். கண்டிப்பாக கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் கண்டிப்பாக முதல்ல மழை தொடங்கும். பிறகு நேரம் ஆக மாலை இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றால்
சிறப்பான மழை வந்து காணப்படும். வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணும்னா வடமேற்கிலிருந்து குறிப்பாக இந்த வட இந்தியாவிலிருந்து வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து நம்ம தமிழகத்திற்கு குவிக்கப்படும். இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வர 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 என்ன ஆகுனா மேற்கு திசை காற்றும் அதை வந்து குளிர்விக்கும். இந்த இந்திய பெருங்கடல் காற்று அதாவது குறிப்பாக டெல்டாவில் நுழையக்கூடிய காற்றும் வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்வித்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய மேகமாக மழை மேகமாக மாற்றிவிடும். ஸோ இதனால் வடமேற்கு வெப்பக்காற்று இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், ஈரோடு மாவட்டம் கண்டிப்பாக மழை உறுதி. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. வேலூர், சித்தூர் மற்றும் சேலம் மாவட்டம், ஏற்காடு, ஆத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் டெல்டா மாவட்ட மக்கள் இதற்கும் கவனமாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா நேற்று அறிவித்தபடியே டெல்டாவில் மழை வந்துருச்சு. இன்றைக்கி மழை வரலாம். ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி அங்கே உருவக்கூடிய மழை வந்து அப்படியே தெற்கு நோக்கி தான் திசை திரும்பும். தெற்கு நோக்கி என்றால் உள் மாவட்டம், அதாவது தெற்கு மாவட்டம், குறிப்பாக திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, நாகப்பட்டினம், தெற்கு டெல்டா. ஸோ எனவே மழை வந்து உருவாகும் இடம் முதல்ல வட உள் மாவட்டங்களில் மழை உருவாகும். கிருஷ்ணகிரி, தருமபுரியில் மழை உருவாகும். சேலத்தில் மழை உருவாகும். ஈரோட்டில் மழை உருவாகும். முதல்ல மழை தொடங்கும் இடம் அங்கே தான். அங்கே தொடங்கி தான் இறுதியாக அடுத்தடுத்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திண்டுக்கல், மதுரை நோக்கி முன்னேறும். எனவே இன்றைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை வந்து உருவாகலாம். வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பார்க்கலாங்க. வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதுச்சேரி, கடலூர், திண்டிவனம், விழுப்புரம் கண்டிப்பாக மழை பெய்யலாங்க. வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மதுராந்தகம் மற்றும் புதுச்சேரி, நெய்வேலி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் கண்டிப்பாக மழை உண்டு. டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும். சேலம், ஆத்தூர், திருவண்ணாமலை, நெய்வேலி, அரியலூர், பெரம்பலூர் கண்டிப்பாக மழை உண்டு. திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், விளாத்திக்குளம், திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், திண்டுக்கல், மதுரை, பழனி, வேடசந்தூர் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பார்க்கலாங்க. தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா மழை வந்து மேற்கு திசையிலிருந்து வரலாம். அப்படி இல்லைன்னா வடக்கு திசையிலிருந்து, அதாவது ஈரோடுலேருந்து கூட மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஈரோடு, நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர், கரூர் அங்கே உருவக்கூடிய மழை வந்து அப்படி தெற்கு நோக்கி கூட தென் மாவட்டம் நோக்கி கூட வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் மேற்கு திசையிலிருந்து மழை வரும். அப்படி இல்லைன்னா தென் மாவட்டங்களுக்கு வடமேற்கு திசையிலிருந்து மழை வரும். வடமேற்கு வெப்பக்காற்றால் ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், இந்த குறிப்பாக இந்த சத்தியமங்கலம், ஈரோட்டில் உருவான மழை கண்டிப்பாக இன்றைக்கி வந்து தென் மாவட்டம் நோக்கி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்றால் சிறப்பான மழை உண்டு. பரவலாக இன்றைக்கி வந்து மேற்கு உள் மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்றைக்கு மழை உண்டு. அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை தொடருங்க. நன்றி.